10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. So concept of polarization in wave optics. The wave optics அப்படினு சொல்லக்கூடிய லெசனை லாஸ்ட் பார்ட் அப்படினு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 4 மேஜர் பார்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத ஒரு சின்ன கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு மூவ் பண்ணலாம். ஸோ இந்த வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசனை 5 பார்ட்டாக டோட்டலாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று ரிஃப்ளெக்ஷன், ரெண்டாவது ரீஃப்ராக்ஷன், மூணாவது இன்டர்ஃபரன்ஸ், நாலாவது டைஃப்ராக்ஷன் அண்ட் அஞ்சாவது போலரைசேஷன். ஸோ the wave optics majorly classified into 5 different categories: reflection, refraction, interference, diffraction and polarization. யூசுவலாக இந்த வேவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைண்டுக்கு the waves are majorly classified into 2 categories. One is the transversal wave nature and another is the longitudinal wave nature அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நாம் யூஸ் பண்ணக்கூடிய வேவ் ஆப்டிக்ஸில் டிரான்ஸ்வர்சல் வேவ் நேச்சரை பற்றி தான் அதிகமாக படிச்சிருப்போம். ஸோ டிரான்ஸ்வர்சல் வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ரிகார்டிங் வித் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன் லாங்கிடியூனல் வேவ் நேச்சர் வந்தால் நம்மளால் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்னா இட் இஸ் பாசிபிள் ஒன்லி பை யூஸிங் ஆஃப் ஃபஸ்ட் 4 கேசஸ். அது என்ன ஃபஸ்ட்டு 4 கேசஸ்ஸு? ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன். இந்த 4 கேட்டகரிஸில் டிரான்ஸ்வர்சல் வேவ் as well as the longitudinal wave இந்த ரெண்டை பற்றி நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும். பட் இந்த போலரைசேஷன் அப்படின்ற விஷயத்தில் லாங்கிடியூனல் வேவ் அப்படின்றது லிட்டில் மோர் டிஃபிகல்ட்டி இஸ் ப்ரெசன்ட். ஸோ அப்போ இந்த மாதிரியான கேட்டகரிஸில் நம்ம போலரைசேஷன் கொண்டு வரும் பொழுது பை யூஸிங் ஆஃப் ஒன்லி த டிரான்ஸ்வர்சல் வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக வந்துட்டு வேவ் அப்படின்றது இந்த இடத்துல லைட் வேவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அங்கெல்லாம் நம்ம வந்து சவுண்ட் வேவ் அப்படின்னு சொல்லி வந்திருப்போம். ஸோ அப்போ ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷனை பற்றி பிஃபோர் கிளாஸஸில் நம்ம தேவைக்கு அதிகமாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த லாஸ்ட் பார்ட்டாக சொல்லியிருக்கக்கூடிய போலரைசேஷனை பற்றி இப்போ நம்ம பேசலாம். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா the transverse of light wave is proved in the phenomenon called the polarization. அப்போ போலரைசேஷன் அப்படின்றது எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்சல் வேவ் நேச்சரை பற்றி படிக்க போகிறோம். அதுவும் எஸ்பெஷலி ஃபார் த பர்பஸ் ஆஃப் லைட் வேவ். அப்போ டிரான்ஸ்வர்சல் வேவ் நேச்சர் ஆஃப் லைட் வேவ் இஸ் ப்ரூவ்ட் இன் த கான்செப்ட் ஆஃப் த போலரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ போலரைசேஷன் அப்படின்றதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது டிரான்ஸ்வர்சல் வேவ் நேச்சர்னு சொல்லிட்டோம். டிரான்ஸ்வர்சல் வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஆல் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்சல் வேவ் நேச்சர் ஒன்லி. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொன்னால் 7 டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷனை நமக்கு சொல்லுவாங்க. மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், ஐஆர் வேவ்ஸ், விசிபிள் லைட், யூவி ரேஸ், எக்ஸ்ரே, காமா ரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமாங் த 7 டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா த லைட் நேச்சர் அப்படின்றது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். பட் அமாங் த 7 வேவ்ஸ் ஒன்லி த விசிபிள் லைட் ஹேவிங் த ஸ்பெசிஃபைடு வேவ் லென்த் இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 4000 ஆம்ஸ்ட்ராங் டு 7000 ஆர் த 8000 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். அப்போ இந்த டிரான்ஸ்வர்சல் வேவ் நேச்சர்ன்றது என்ன இருக்குன்னா இட் கண்டைன்ஸ் போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்கெல்லாம் டிரான்ஸ்வர்சல் வேவ் நேச்சராக இருக்கோ ஆல் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்சல் வேவ் நேச்சர். ஸோ த டிரான்ஸ்வர்சல் வேவ் நேச்சர் கண்டைன்ஸ் போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் as well as the direction of the propagation of the electromagnetic wave is acting along the positive x-axis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய ப்ராபகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா x-axis நோக்கி தான் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகும் அப்படின்னா ஆல்வேஸ் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர்.
ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ், ஆர் ப்ராபகேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இசட் ஆக்சிஸாக இருக்கும். ஸோ கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் மேத்தமெட்டிக்ஸில் சொல்லும்போது எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ், தீஸ் த்ரீ ஆக்சிஸ் ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அப்போ இந்த போலரைசேஷனுக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்ன தொடர்பு, என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, so the combination of electric field and the magnetic field leads the concept of the transversal wave. The transversal wave only decided the concept of the polarization. அந்த transversal wave தான் polarization உடைய கான்செப்டை டிசைட் பண்ணுது. ஸோ இந்த போலரைசேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, the restricting the vibrations of light either the electric field or the magnetic field to any one direction perpendicular to the direction of the propagation of wave. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறோம், வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும், வைப்ரேஷன் அப்படின்றது யார் அப்படின்னா the direction of propagationக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ parallel vibration and perpendicular vibration ரெண்டு கான்செப்டை பற்றி இதில் படிப்போம். ஸோ இங்கே restricting the vibrations of light அப்படின்னா a light wave is traveling from one place to another place. அப்படி லைட் வேவ் ட்ராவல் ஆகும்போது ஒவ்வொரு லைட் வேவ்லேருந்து வரக்கூடிய லைட் சோர்ஸ் அப்படின்றது வைப்ரேஷன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது எய்தர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய காம்பினேஷனில் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டு எனி ஒன் டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ். அப்போ டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கலாம். டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா இசட் ஆக்சிஸில் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், எக்ஸ் ஒய் இசட் ஆர் தி மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ இதுதான் நம்ம போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த போலரைசேஷனில் ரெண்டு கிளாசிஃபிகேஷனாக நம்ம லைட் வேவ்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்லி பிளேன் போலரைஸ்டு லைட் அண்ட் அன்போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன கம்ப்ளீட்லி பிளேன் போலரைஸ்டு லைட்? ஸோ யூஸ்வலாக போலரைஸ்ட் லைட் அப்படின்றது ஸ்பெசிஃபைடு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அதுவே அன்போலரைஸ்ட் லைட் அப்படின்றது ஆல் டைரக்ஷன்ஸில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான கான்செப்ட்ஸை நம்ம சொல்ல வரும் பாருங்க. பிளேன் போலரைஸ்ட் லைட்டில் முதல் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, an unpolarized light is a transverse wave which has vibrations in all directions in a plane perpendicular to the direction of the propagation of the wave. நல்ல மைண்டில் வச்சுக்க, டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ்க்கு பர்பண்டிகுலராக எல்லா டைரக்ஷன்லையுமே நமக்கு லைட் வேவ்ஸ் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆக்ட் ஆகும் பொழுது தான் அது என்னவா இருக்குது, அன்போலரைஸ்ட் லைட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அன்போலரைஸ்ட் லைட்டாக இருக்கும் பட்சத்தில் an unpolarized light is a transverse wave. அன்போலரைஸ்ட் லைட்டும் transverse wave தான், which has vibrations in all directions. அப்போ அன்போலரைஸ்ட் லைட் அப்படின்னு சொன்னால் it contains the vibrations in all direction, but all those things are perpendicular to the direction of the propagation of the wave அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ நம்ம இதுக்கான டயக்ராமை நம்ம சொல்லலாம். லுக் ஹியர், this is the diagrammatic representation of the unpolarized lights. இங்கே E மட்டும்தானே இங்கே டினோட் பண்ணியிருக்கிறோம். அது ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த கான்செப்ட் ஆஃப் த போலரைசேஷனில் நம்ம ரிகார்டிங் வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி தான் படிக்கிறோம், நாட் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார்ஸோடைய காம்பினேஷன் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அன்போலரைஸ்ட் லைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லாண்டிங் வைஸில் ஒரு டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் ஆக்ட் ஆகிருக்கு. நீங்கள் எந்த பார்த்து எந்த வைப்ரேஷன்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லா வைப்ரேஷன்ஸுக்குமே இந்த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும். அப்போ அன்போலரைஸ்ட் லைட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் எ டிரான்ஸ்வர்சல் வேவ், but it has the vibrations in all directions, but the vibrations in all direction always perpendicular to the direction of the propagation of the wave. அப்போ இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வைப்ரேஷன்ஸும் இந்த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் ஆஃப் த வேவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இது வந்து குரூப் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அதே பக்கத்தில் ஒரு the simplified vibrations are possessed by the unpolarized light. இதனுடைய டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷனும் இப்படி தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வைப்ரேஷன்ஸ், இந்த ஏரோ மார்க்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, இது எல்லாமே வைப்ரேஷன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ அன்போலரைஸ் லைட் அப்படின்னா அதில் வந்து எல்லா டைரக்ஷன்லையுமே வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பட் எல்லா வைப்ரேஷன்ஸுமே டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். அதான் அதுக்கான மீனிங். சரி, அடுத்து நம்ம பிளேன் போலரைஸ்டு ஆர் போலரைஸ்ட் லைட் அப்படின்றதுக்கு கொண்டு போகலாம். பிளேன் போலரைஸ்ட் லைட் அண்ட் தி look here, if the vibrations of a wave are present in only one direction in a plane perpendicular to the direction of the propagation, then it is said to be polarized or plane polarized. So இங்க என்ன சொல்லியிருக்கோம், unpolarized light plane polarized light or polarized light நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? If the vibrations of a wave are present in only one direction, முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், so if any of the light having the vibration in all directions, they are said to be unpolarized light. Suppose the vibrations of a wave are present only one direction, means it is nothing but plane polarized or polarized light. இவ்வளவுதான் கான்செப்ட். எல்லா டைரக்ஷன்லயும் வைப்ரேஷன்ஸ் இருந்தா அவங்களுக்கு பேரு அன்போலரைஸ்ட் லைட். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும் வைப்ரேஷன்ஸ் இருந்தா அதுக்கு பேரு போலரைஸ்டு லைட். ஸோ அது வந்து இதுக்கான டயக்ராமில் பாருங்கள், இது டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன். ஸோ இதுதான் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதே போல் இங்கே வைப்ரேஷன்ஸு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஸ்லாண்டிங் வயலில் டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிவிட்டு பிளேன் ஆஃப் போலரைசேஷன்னா என்ன, பிளேன் ஆஃப் வைப்ரேஷன்னா என்னன்றதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவோம். அது என்ன பிளேன் ஆஃப் வைப்ரேஷன், பிளேன் ஆஃப் போலரைசேஷன்? Here both are containing different directions. Look here, both the plane of vibration and the plane of polarization containing the direction. So ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா both the plane of vibration and the plane of polarization contains the direction. So see the diagram. In the diagram, look here, this is the incident light. The horizontal path is nothing but the direction of the incident light. So in the path of the incident light, we are going to be placing a crystal. So இந்த இடத்துல ஒரு பென்சின் ஷேப்ல ஒரு டயக்ராம் இங்க டிரா பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு கிறிஸ்டல். Here this crystal is acts as the polaroid. என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா போலராய்டா ஆக்ட் ஆக போகுது. அது என்ன போலராய்ட்ஸ்? போலரைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸை லீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிவைஸோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது இல்லையா. அந்த டிவைஸ் தான் இங்க யாரு அப்படின்னா போலராய்டு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்ப ஒரு கிறிஸ்டல் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு போலராய்டா ஆக்ட் ஆகுது. அந்த கிறிஸ்டல் தான் நமக்கு என்னவா மீன் பண்றோம், இங்க ஒரு இன்சிடென்ட் லைட்டோடைய பாத்தில் கொண்டு போயிட்டு இன்சிடென்ட் லைட் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகிருக்கு, அதனுடைய ஒய் ஆக்சிஸில் ஒரு கிறிஸ்டலை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ லுக் ஹியர், இந்த பென்சின் ஷேப்பில் இருக்கக்கூடியதான் வந்து நமக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிறிஸ்டலில் சென்டரில் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க, இதுக்கு பேர் தான் ஆப்டிக் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் நம்ம ப்ரீஃபாக படிக்கலாம். இந்த ஆப்டிக் ஆக்சிஸ்னா என்ன இருக்கும், அப்போ இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன் ஃபியூச்சரில் நமக்கு சொல்லுவாங்க ஆர்டினரி ரே அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ரேஸுடைய ரோல் இங்கே இன்க்ளூட் ஆகும். அந்த ரெண்டு ரேஸும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், போத் த ரேஸ் ஆர் ஹேவிங் த சேம் வெலாசிட்டி இன்சைட் ஆஃப் த கிறிஸ்டல் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நத்திங் பட் ஆப்டிக் ஆக்சிஸ். அப்போ ஆப்டிக் ஆக்சிஸுடைய பாத்தில் கொண்டு போயிட்டு இன்சிடென்ட் லைட்டை பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணுறோம். So look here, the incident light is acting along the x-axis and the optic axis acting in the y-axis. அப்போ இந்த ஆப்டிக் ஆக்சிஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டலுக்கு இன்சிடென்ட் லைட் அப்படின்றது பர்பண்டிகுலராக இருக்கு.
இப்போ இந்த ஆப்டிக் ஆக்சிஸ் உடைய பாத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்கும் இல்லையா, இந்த ஆப்டிக் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கிறோம். அந்த பேரலல் லைனையும் இந்த லைனோட சேர்த்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இட் கிவிங் ரெகுலர் ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் லைக் ஆஸ் எ ரெக்டாங்கிள் ஷேப். அப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், ABCD அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது யார் சார் அப்படின்னு கேட்டால் ABCD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாத்து தான் பிளேன் ஆஃப் வைப்ரேஷன். அப்போ ஹியர் ABCD is a plane of vibration. So it is the plane containing the vibrations of the electric field vector. இதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த பிளேன் எதை இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னா it contains n number of vibrations of electric field vector. அப்போ இதில் என்ன வைப்ரேஷன்ஸ் இருக்கு பாருங்க, ஆப்டிக் ஆக்சிஸ் என்ன டைரக்ஷன்ஸில் இருக்கோ அதே டைரக்ஷனில் இந்த வைப்ரேஷன்ஸ் லீட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த எல்லா வைப்ரேஷன்ஸும் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டருடைய வைப்ரேஷன்ஸ். அப்போ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க. ஹியர் ABCD is a plane of vibration. It is the plane containing the vibrations of the electric field vector. அப்போ நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? Here ABCD is a plane of vibration. அப்போ இந்த plane of vibration அப்படின்றது எக்ஸாக்டா y ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆயிருக்கு இல்லையா. அப்போ z ஆக்சிஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ஆரிஜினாக கன்சிடர் பண்ணிட்டு x ஆக்சிஸ்ல இன்சிடென்ட் லைட் போயிருக்கு, y ஆக்சிஸ்ல plane of vibration ஆக்ட் ஆயிருக்கு, z ஆக்சிஸ்ல ஒரு பாத்தை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் plane of polarization. அப்போ plane of polarization எப்படி டிரா பண்ணியிருக்கோம் பாருங்க. ஒரு parallelogram அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் போல டாட்டட் லைன்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறோமா. அப்போ இந்த பாத்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா the direction of the z ஆக்சிஸை மீன் பண்ணுது. x, y, z are mutually perpendicular to each other. அப்போ இந்த இடத்துல EFGH அப்படின்றது பார்க்கறதுக்கு ஒரு parallelogram உடைய ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரை நமக்கு லீட் பண்ணுது. இந்த ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு பிளேன் ஆஃப் போலரைசேஷனா கன்சிடர் பண்றோம். Here EFGH is the plane of polarization. It is the plane perpendicular to the plane of vibration. அதாவது plane of vibrations யார் வந்துட்டு பொசஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பேர் தான் plane of polarization. அப்போ plane of polarizationல என்ன இருக்கும் அப்படின்னா plane of vibrations இருக்கும். ஆனால் plane of vibrationக்கு இந்த plane எப்படி இருக்கணும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ அப்போ பிளேன் போலரைஸ் லைட்ல இருந்து நம்ம ரெண்டு கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒன்று பிளேன் ஆஃப் வைப்ரேஷன், ரெண்டாவது பிளேன் ஆஃப் போலரைசேஷன். சரி, இப்போ இதுல இருந்து நம்ம வாட் ஆர் த கேரக்டர்ஸ் அபவுட் த போலரைஸ் லைட் அண்ட் அன்போலரைஸ் லைட் இதை பற்றி படிக்கலாம். அப்போ போலரைஸ் லைட்னா என்ன, எப்போ நமக்கு போலரைஸ் லைட்டாக மாறும்? லெசன் இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சொன்னோம் polarized light having the vibrations only in one direction, but the vibrations are perpendicular to the direction of the propagation of the wave. அப்போ அந்த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் ஆஃப் த வேவுக்கு வந்து பர்பண்டிகுலராக வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த வைப்ரேஷன்ஸு ஒன்லி ஒன் டைரக்ஷன்ஸில் லீட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் போலரைஸ்ட் லைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் ஒரு மேஜரான கேரக்டரில் நம்ம சொல்லலாம் polarized light having it consists of waves having their E and B vibrations. அப்படின்னா என்ன? E is nothing but electric field, B is nothing but magnetic field. So the polarized light consists of waves having their electric field and the magnetic field vibrations in a single plane but normal to the incident ray. இதை தான் முன்னாடி நம்ம சொன்னோம். perpendicular to the direction of the propagationல vibrations act ஆகும், only one directionsல இருக்கும். அதனால ஒரு single planeல electric field vibrationsம் magnetic field vibrationsம் act ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பேரு polarized light அப்படின்னு சொல்லலாம். Otherwise it is asymmetrical about the direction of the ray. அது என்ன asymmetrical?
அப்போ ஒரு டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் ஆஃப் த ரேவுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் அசிமெட்ரிக்கல் அபவுட் தி டைரக்ஷன் ஆஃப் ரே. அப்போ அசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொன்னால் நாட் தி சேம் கேட்டகரி, நாட் தி சேம் கேட்டகரி, ஒரே மாதிரியாக இருக்காது. ஸோ இட் இஸ் அசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்ல வரோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கன்வெர்ட் அன்போலரைஸ்ட் இன்டு போலரைஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எடுத்த உடனே போலரைஸ் லைட்டு நமக்கு கிடைக்காது. இனிஷியலாக எப்படி இருக்கும் அப்படின்னா அது அன்போலரைஸ் லைட்டாக தான் இருக்கும். அந்த அன்போலரைஸ் லைட்டை போலராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸை யூஸ் பண்ணிட்டு போலரைஸ் லைட்டாக நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அந்த கேசஸ் வந்து இந்த இடத்துல பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் நம்ம கேரக்டர்ஸ் ஆஃப் போலரைஸ் லைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அன்போலரைஸ் லைட்டுக்கு மூவ் பண்ணலாம். Unpolarized light அப்படின்னு சொல்லும்போது it consists of the waves having their electric and magnetic field vibrations in all directions normal to the incident ray. இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். Unpolarized light அப்படின்னு சொன்னா if any of the light having the vibrations in all directions it nothing but unpolarized light. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், unpolarized light அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் எல்லாமே எல்லா டைரக்ஷன்லையுமே இருக்கும், பட் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ். ஸோ இதுதான் நம்ம மைண்டில் வச்சிருக்க வேண்டிய ஒரு லாஜிக். எல்லா டைரக்ஷனுமே வைப்ரேஷன்ஸ் இருக்கும், பட் நார்மல் டு த இன்சிடென்ட் ரேவா நமக்கு ஆக்ட் ஆகும். சரி, அதே போல போலரைஸ் லைட்ல அசிமெட்ரிக்கல் அபவுட் த டைரக்ஷன் சொன்னோமா, அப்ப இங்க என்ன நடக்கும், சிமெட்ரிக்கல் அபவுட் த டைரக்ஷன். ஏன்னா இது எப்படி இருக்கு, ஆல் டைரக்ஷன்ஸ்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கு, ஒன்ன பார்த்த மாதிரியே இன்னொன்னு நமக்கு ஆக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ த வைப்ரேஷன்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஆல் டைரக்ஷன் ஸோ தட் இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் த டைரக்ஷன் ஆஃப் த ரே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தேர்டு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை கன்வென்ஷனல் லைட் சோர்சஸ். நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் ரே எல்லா டைரக்ஷன்லையுமே இருக்கும். அப்போ அதனால தான் அதுக்கு பேர் அன்போலரைஸ் லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சன்னை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாலும் சன்னில் வந்துட்டு ஆல் டைரக்ஷன்லையுமே நமக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் த ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ் ஆக்ட் ஆகுது. ஸோ இட் லீட்ஸ் கன்வென்ஷனல் லைட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 3 வந்து அன்போலரைஸ் லைட்டுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். அடுத்து போலரைசேஷனுடைய டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயத்த சொல்லுவோம். எப்படிலாம் நம்ம வந்து போலரைஸ் பண்ணலாம், அதாவது அன்போலரைஸ் லைட்டை போலரைஸ் லைட்டா எப்படி நம்ம மாத்துறது அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ இந்த போலரைசேஷன்ல 2 டைட்டில் இருக்கு. ஒன்று போலரைசேஷன் பை செலக்டிவ் அப்சார்ப்ஷன், ரெண்டாவது போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன். என்னென்ன, போலரைசேஷன் பை செலக்டிவ் அப்சார்ப்ஷன் ஒன்று, போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன் ரெண்டாவது. அதில் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கா நம்ம படிக்கிறது போலரைசேஷன் பை செலக்டிவ் அப்சார்ப்ஷன். முதல்ல செலக்டிவ் அப்சார்ப்ஷன் என்ன, அப்சார்ப்ஷன் இஸ் நதிங் பட் இட் இஸ் ஏபிள் டு அப்சார்ப் இன் இட். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்சர்வேஷன் அப்படின்றது இங்கே அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன்ற 2 வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்போம். அப்சார்ப்ஷன் அப்படின்றது இன்டேக்கிங், எமிஷன் அப்படின்றது ரிலீசிங் ஃப்ரம் இட், அதுலேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல செலக்டிவ் அப்சார்ப்ஷன்னா முதல்ல யாரு அப்படின்னு பார்த்துக்கலாம். இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் விச் டிரான்ஸ்மிட்டிங் த வேவ்ஸ் ஹூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வைப்ரேஷன்ஸ் ஆர் இன் எ பிளேன் perpendicular. It is the property of a material which transmitting waves whose electric field vibrations are in a plane parallel to a certain direction of orientation and absorbs all other vibrations. So இந்த வேர்டிங்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செலக்டிவ் அப்சார்ப்ஷன் சொல்லிட்டோம். செலக்டிவ் அப்சார்ப்ஷன் சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வைப்ரேஷன்ஸும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைப்ரேஷன்ஸும் இருக்கும். அதில் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா whose electric field vibrations are in a plane parallel to the certain direction of orientation. அதாவது parallel vibration and perpendicular vibration 2 இருக்கு. அந்த parallel vibrations எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு perpendicular vibrationsஐ ஒமிட் பண்ணிடும். ஸோ அப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா electric field vibrations are in a plane
parallel to a certain direction of orientation and absorbs all other vibrations. ஸோ parallel vibrations எல்லாம் omit பண்ணிட்டு perpendicular vibrationsஸாக இருக்கக்கூடியதெல்லாம் அப்சர்வ் பண்ணுது. ஸோ இதுதான் செலக்டிவ் அப்சார்ப்ஷன். தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத நெக்லெக்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா the polaroids or polarizers are thin commercial sheets which make use of the property of selective absorption to produce plain polarized light. அதாவது ஒரு plain polarized லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தின் கமர்ஷியல் ஷீட்டுக்கு பேர் தான் போலராய்ட்ஸ் ஆர் போலரைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷீட்டை யூஸ் பண்ணிட்டு செலக்டிவ் அப்சார்ப்ஷன்ற ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி பிளேன் போலரைஸ் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு கேட்டால் டைக்ரோயிசம் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் டைக்ரோயிசம்.